நன்றுக்குரிய அருமை பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு 13வது தராவீஹ் முடிந்திருக்கிறது. 13வது தராவீஹிலே ஆப்சா இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃலத்தின் முஹ்ரிதூன் அப்படின்ட்டு ஆரம்பித்து நிஅமல் மௌலா வ நிஅமல் நசீர்னு முடிச்சிருக்காரு. 13வது தராவீஹ் முடிஞ்சிருக்கு. 17 ஜுஸு முடிச்சிருக்காரு. இன்னும் 13 ஜுஸு இருக்குது குர்ஆன் முடிக்க. தராவீஹ் 14 தராவீஹ் இருக்குது. 13 ஜுஸு இருக்குது, 14 தராவீஹ் இருக்குது. ஏன்னா இனிமேல் ஆப்தா என்ன செய்ய மாட்டார். இன்றைக்கி ஒரு ஜூஸ் தான் ஓதியிருக்கார். இனிமேல் 1.5 ஜூஸ்னால் ஓத மாட்டார். ஏன்னா யாரும் பயப்பட தேவையில்லை. இருக்கிறது 13 ஜூஸ் தான் இருக்குது. இனி இன்ஷா அல்லாஹ் அப்படி இருந்தாலும் 10 மணிக்கு இந்த தராவீஹ் முடிஞ்சு வித்திர முடிஞ்சிடும். 10:15 வீட்டுக்கு போயிடலாம். நான் அவரால் ஒரு ஜூஸ் போயில என்ன செய்ய முடியாது. இனி ஓதுனா குர்ஆனை 20-25 முடிக்க வேண்டியது வந்துடும். ஆகையினால யாரும் பயப்பட தேவையில்லை. நன்றுக்குரிய அருமை பெருமக்களே, ஆப்சா ஓதுனதில் முதலாவது ரக்காயத்தில் முதல் ஆயத்து நான் உங்களை வேகமாக பயானம் முடிச்சேன். முதலாவது ரக்காயத்தில் முதல் ஆயத்து அவர் ஓதுனபொழுது என்ன ஓதுனார்? இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃலத்தின் முஹ்ரிதூன். அதாவது நம்ம உலக வாழ்க்கையில் உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் நமக்கு முன்புண்டானவளாக இருக்கட்டும், இன்றைக்கி இருக்கவங்களாக இருக்கட்டும், நாளைக்கு வரக்கூடியவங்களாக இருக்கட்டும், எல்லா பேருமே என்ன செய்யணும்னா நம்மளை பற்றி சிந்திக்குகிறோம். குழந்தைகள் பிறந்து விட்டால் குழந்தைகளை பற்றி சிந்திக்குகிறோம். அதிலையும் பிறந்த குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் அதை பற்றி ரொம்ப சிந்திக்குகிறோம். ஆண் குழந்தையாக இருந்தால் கூட என்ன செய்வது கிடையாது. அந்த குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கின்ற சிந்தனை நமக்கு வர்றது கிடையாது. பெண் குழந்தை பிறந்து விடுமையானால் அன்பிற்குரியவர்களே, பிறந்ததிலிருந்து என்ன செஞ்சிடறோம்? வரதட்சணை கொடுப்பதற்கு சேர்த்து ஆரம்பித்து விடுகின்றோம். யாருடைய சிந்தனை வர்றது கிடையாது. அல்லாஹ்வுடைய சிந்தனை வர்றது கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான், அபியே முகம்மது, அடுத்த நேரம் என்ன உங்களுக்கு செய்ய வேண்டும் என்பதை சிந்திக்கக்கூடியவன் நான். அதை பற்றி நான் தான் சிந்திக்கணும். ஏன்னு கேட்டால் நான் தான் உங்களை படைத்தவன். நீங்கள் எதையாவது படைக்கப் போகின்றீர்களா என்றால் படைக்கப் போவது கிடையாது. நான் படைத்து வைத்ததை நீங்கள் தேடப் போகின்றீர்கள். அது தவிர எதையும் நீங்கள் படைக்கப் போவதில்லை. ஆகையினால் அடுத்த நேரத்தை பற்றி என்ன செய்யாதீங்க, நீங்கள் சிந்திக்காதீங்க. அதை பற்றி நான் தான் சிந்திக்கணும்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? பிறக்கும் குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் பிறந்ததிலிருந்து என்ன செய்கின்றோம்? கணவன் கொடுக்கக்கூடிய வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய செலவு காசை கூட கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்கிறோம்? சிறுவாடு சேர்க்க ஆரம்பித்து பெண் பிள்ளைக்கு சேர்க்க ஆரம்பித்து விடுகின்றோம். அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளை வளர வளர நம்மளுடைய ஆயிலும் போக போக துனியாவை பற்றி சிந்திக்குகிறோமே தவிர நம்மளுடைய ஆயிலே ஒவ்வொரு நாளும் போகின்றதே, ஏன்னா நம்மளுடைய வயசில் ஒவ்வொரு நாளும் குறைகின்றதே. ஏன்னா மவுத்து திடீர்னு வந்துட்டால் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற சிந்தனை யாருக்காவது வருதா அப்படின்னா யாருக்குமே வர மாட்டேங்குது. என்ன நினைக்கிறோம்? என்ன வாலிப பிள்ளையாத்தானா இருக்கும், நம்ம பிள்ளை பச்சிலம் குழந்தையாத்தானா இருக்குது, நம்ம வாலிபமாக தானா இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோமே தவிர மவுத்து எந்த நேரத்தில் யாரை பிடிக்கும் என்ற சிந்தனை யாருக்காவது வருகின்றதா? அன்பிற்குரியவர்களே, வருவதே கிடையாது. அதாவது 3 உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது என்னென்னு கேட்டேங்கன்னா, நம்ம வாட்டுக்கு ரோட்டில் நடந்து போய்கிட்டே இருக்கோம். அதாவது ஒரு கழுகாகப்பட்டது பாம்பை தூக்கி கொண்டு போகிறது. கழுகு தான் பாம்பை தூக்கும், வேறு எதாலும் பாம்பை தூக்க முடியாது. எந்த பாம்பாக இருந்தாலும் கழுகு தூக்கி கொண்டே பறந்து கொண்டிருக்கக்கூடிய கழுகாகப்பட்டது நமக்கு நேர மேலே வந்த உடனே என்ன செய்யுது? கால் தட்டி பாம்பை விழுகின்றது. அந்த பாம்பு எங்கே விழுகு தெரியுமா? நம்மளுடைய கழுத்திலே விழுகின்றது. விழுந்த பாம்பு கொத்துகிறது. கொத்திய உடனே இஸ்ராயீல் நம்மளை கூப்பிட்டு போயிடுறாரு. இதை நம்ம யாராவது எதிர்பார்க்குகிறோமா? நல்லா எண்ணிப்பாரு. அடுத்தபடியாக காற்று வாங்குவதற்காக என்ன செய்கின்றோம்? போய் ஆற்றங்கரையிலே உட்காருகிறோம், குளத்தங்கரையிலே உட்காருகிறோம், ரோட்டிலே நடந்து போய் கொண்டிருக்கிறோம். காற்று வாங்குவதற்காக வாக்கிங் போய் கொண்டிருக்கையிலே என்ன செய்கின்றது? ஸ்கூல் பஸ் வருது. அது ஒன்று தான் மெதுவாக வரும். வரக்கூடிய ஸ்கூல் பஸ் என்ன செய்யும் தெரியுமா?
வருகின்ற பொழுதே பிரேக் அந்து போகுது. அந்த ஸ்கூல் பஸ் என்ன செய்யுது, ரோட்டிலே போவதற்கு பதிலாக நம்மளின்பால் சாய்ந்து நம்மளையும் கொண்டு தள்ளி அந்த ஸ்கூல் வண்டிக்குள் இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் காலி பண்ணி விட்டுட்டு போயிருக்கு. இதை யாராவது எதிர்பார்க்குகிறோமா? மௌத்து எப்படி வருது பாருங்கள். நான் சொல்கிறதெல்லாம் வருதா இல்லையான்னு பாருங்கள். மூணாவது உதாரணம் கூட நான் தெளிவாக சொல்கிறேன். குளத்தங்கரையிலே தேரை அமர்ந்திருக்குகிறது. குளத்தங்கரையிலே தேரை அமர்ந்திருக்கிறது. ஆற்றங்கரையிலே தேரை அமர்ந்திருக்கிறது. எதை எதிர்பார்த்து? மீனை எதிர்பார்த்து. ஆனால் தற்செயலாக ஒரு தட்டான் பறந்து வருகின்றது, ஒரு வெட்டுக்கிளி பறந்து வருகின்றது. தேரை என்ன செய்கின்றது தெரியுமா? வேகமாக வெட்டுக்கிளியை தாவி பிடிக்குகிறது. பிடித்ததோடு தேரை தண்ணிக்குள்ளே விழுகப் போகின்றது. விழுகப் போகின்ற பொழுது ஒரு பெரிய மீன் வந்து வாயை திறக்குகிறது. தட்டானை முழுங்கிய தேரை மீன் வாய்க்குள்ளே போகிறது. அடுத்து என்ன ஆச்சரியம் தெரியுமா? மீனுடைய வாய்க்குள்ளே போன தேரையும் தட்டானையும் மீனும் முழுங்குவதற்கு முன்னால் பருந்து வேகமாக பறந்து வந்து மீனை தூக்கி கொண்டு பறக்குகிறது. 3 பேருக்கு மௌத்தா? இதை யாராவது எதிர்பார்க்க முடியுமா? தட்டானை எதிர்பார்த்ததா? வெட்டுக்கிளி எதிர்பார்த்ததா? வெட்டுக்கிளி எதிர்பார்த்ததா? அன்பிற்குரியவர்களே, எண்ணி பாருங்கள். மீன் தான் எதிர்பார்த்ததா? அப்ப அல்லாஹ் படைக்குகிற பொழுது எதை நம்மளுடைய கழுத்திலே மாட்டி அனுப்புகிறான்? மரண மாலையை மாட்டி அனுப்புகிறான். எல்லாத்தையும் பற்றி முடிவு விடுகின்றோம். ஆனால் நம் மரணத்தை பற்றி யாராவது முடிவு பண்ண முடியுமா? அன்பிற்குரியவர்களே, மரணத்தை பற்றி யாராவது முடிவு பண்ண முடியுமா? நபிமார்களுக்கு சொல்லப்படும், ரசூல்மார்களுக்கு சொல்லப்படும். அதே மாதிரி வலிமார்களுக்கு சொல்லப்படும். இந்த நாள் உங்களுக்கு மரணம் வரப்போகிறது அப்படின்னு சொல்லப்படும். அன்பிற்குரியவர்களே, அல்லது மரணிக்கக்கூடியவர்களை இஸ்ராயேல் வந்து கஷ்டம் ஊகு வாங்கிறதுக்கு கஷ்டப்பட போகின்றார்களா? அதில் நம்ம என்ன செய்கிறோம்? ரொம்ப பொடுபோக்காகவே இருந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தை பற்றியே சிந்திக்குகிறோம். உலகத்தை பற்றியே சதாவும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கொண்டு பிள்ளையை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். உலகத்தின் சொத்து சுகத்தை சேர்ப்பதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, எந்த சிந்தனை வரமாட்டேங்குது? நமக்கு மறைவாக இருக்கக்கூடிய மரணம் என்பது எப்பொழுது வரும் என்ற சிந்தனை யாருக்குமே வரமாட்டேங்குது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ், புகாரி ஷரீஃபுடைய கிதாப் அதை அதை உருவாக்கின இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் என்ன செய்கிறாங்க? கப்பலில் பிரயாணம் போய்கிட்டு இருக்க பொழுது பல நாள் போகிறாங்க. அவங்க பெரிய வியாபாரி போய்கிட்டு இருக்க பொழுது ஒருத்தர் நல்லா பழகுறாங்க. அப்போ அவர் கேட்குறார், நீங்கள் எவ்வளோ கொண்டு வந்தங்க? நான் இவ்வளோ கொண்டு வந்தேன்னு சொல்கிறாரு. அப்போ புகாரி இமாம் சொல்கிறாங்க, முகமது இஸ்மாயில் அவங்க பேர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, நான் 50,000 திருகம் கொண்டு வந்திருக்கிறேன். 50,000 திருகம் கொண்டு வந்திருக்கிறேன். சரின்னு அவர் நல்ல பழகுனவர் கேட்டுட்டு போயிடாரு. மறுநாள் காலை கப்பல் போய்கொண்டே இருக்கிறது, நெடுதூர பயணம். காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே என்ன செய்கிறார்? அவருடைய பேக்கை திறக்கிறாரு. திறந்தவர் திடீர்னு கத்துறாரு, என்னுடைய பேக்கில் இருந்த 50,000 திருகத்தை காணவில்லை. அவங்க நண்பர்னு நம்பினாங்க. நம்ம இன்னைக்கு அப்படித்தானே எல்லாத்தையும் நம்புகிறோம். யாருடைய உள்மனசு யாருக்கு தெரியும்? நம்ம பெரிய மனுஷன் சொல்லுவாங்க, பொண்டாட்டி புருஷன் பக்கத்தில் படுத்து கிடக்கக்கூடிய நல்ல பாம்பும் வாங்க, புருஷன் மனைவி பக்கத்தில் படுத்து கிடக்கக்கூடிய நல்ல பாம்பும் வாங்க. கூட பிறந்தவர்களோடு பழகக்கூடிய நல்ல பாம்பும் வாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அவர் கத்துறாரு, கப்பலில் கத்துறாரு, நான் வச்சிருந்த 50,000 ரூபாயை காணார். எல்லாரும் ஒன்று கூடி யார்கிட்ட அந்த காசு இருக்கு அப்படின்னு பார்க்குற பொழுது தேடி பார்த்தா ஒருத்தட்ட கூட இல்லை. அப்போ அவர் நேரடியாக வர்றாரு, இமாம் புகாரி இமாம்கிட்ட வர்றாரு. 50,000 வச்சிருக்கீங்க சொன்னங்களே, எங்கே போச்சு? அப்போ அவங்க சொல்கிறாங்க, தூக்கி கடலில் எரிந்து விட்டேன். ஏன் எரிந்தீர்கள்? நீ நாளை கேட்பாய், நாளை என் மீது பழி போடுவாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். எனக்கு அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து அறிவிக்கப்பட்டது. நாளை நீ பழி போடுவாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அதே நேரத்தில் நான் கொண்டு வந்த 50,000 திருகம் எனக்கு சொந்தமில்லை என்பதும் நன்றாக தெரியும்.
ஆகையினால் தான் நீ சத்தம் போடுகின்ற பொழுது நான் தூக்கி கடலுக்குள் எறிந்து விட்டேன். அது யாரிடத்தில் கிடைக்கும் தெரியுமா? என் போன்ற சாலிகான மனிதரிடத்தில் தான் அந்த காசு கிடைக்கும். என்னை போன்ற அல்லாஹ் ரசூலுக்கு பயப்படக்கூடிய மனிதரிடத்திலே தான் அந்த காசு கிடைக்குமே தவிர ஒரு ஹராமை செய்யக்கூடிய மனிதரிடத்திலே அந்த காசு கிடைக்காது. நல்ல மனிதரிடத்திலே கிடைக்குமே, ஆனால் நன்றாக இருக்கட்டும். ஆனால் அதே நேரத்திலே உன்னை நம்பினேன் அல்லவா நல்லவர் என்று, அந்த காசு என்னிடத்திலே இருந்திருந்தால் இந்த கப்பலில் இருக்கக்கூடிய எல்லா பேரும் என்னை திருடென்று பட்டம் கட்டி இருப்பார்கள், திருடென்று பட்டம் கட்டி இருப்பார்கள். ஏன்னா எனக்கு மானம்தான் முக்கியம், நல்லவனுக்கு மானம்தான் முக்கியம். நல்ல மனுஷனுக்கு, நியாயமாக நடக்கக்கூடிய மனுஷனுக்கு மானம்தான் முக்கியம். மானத்தை யார் காப்பாற்றுகிறான் அவனைத்தான் அல்லாஹ் பிரியப்படுகிறான். மானத்தை காப்பாற்றக்கூடியவன் என்ன செய்வான்? ஒவ்வொரு நாளும் மரணத்தை நினைத்து கொண்டே இருப்பான். மரணத்தை நினைக்கக்கூடிய மனிதன் ஒரு பொழுதும் பாவத்திற்கு ஆளாக்கப்பட மாட்டான். அவனும் பாவம் செய்ய மாட்டான். யாரும் பாவின்னு சொல்ல நினைச்சாலும் சரி, அல்லாஹ் அவனை சொல்ல விட மாட்டான். ஆகையினால் தான் தூக்கி எறிந்தேன். ஆகையினால் அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, உலகத்தை பற்றி சிந்திக்கலாம். உலகத்தில் நல்ல வீடு கட்டலாம்ங்க, நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா சாப்பிடலாம். அதுக்கெல்லாம் மார்க்கம் தடையே விதிக்கல. நல்ல சுகமாக இருக்க சொல்லுகிறது மார்க்கம். அதே நேரத்திலே இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய அல்லாஹ்வை என்ன செய்ய வேண்டியது இருக்குகிறது? சந்திக்க